வணக்கம் and welcome to the show Doctor on Call. Doctor on Call நிகழ்ச்சியில் தினம் ஒரு சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்க கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட பிராணிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் இருக்காங்க. உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு 0444969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு நேரலையில உங்க சந்தேகங்களுக்கான பதில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர், வெரி குட் மார்னிங். வணக்கம். வாரம் நம்ம நிகழ்ச்சியில் பிராணிக் அக்குபஞ்சர் முறை குறித்து நிறைய விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. பீடியாட்ரிக், ஜீரியாட்ரிக், காஸ்மெட்டிக் இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ஃபெர்டிலிட்டிக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அக்குபஞ்சர் முறையில் இருக்கு அப்படின்றத பத்தின ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர். ஆக்சுவலி ஃபெர்டிலிட்டி பற்றி கூட நாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து அதாவது அந்த டெலிவரிஸ் அப்படிங்கிறது எப்படி ஒரு சிசரியன் டெலிவரி அப்படிங்கிற ஒரு நிலை நார்மலாக இருக்கோ, அதே மாதிரி கருத்தரித்தலுக்கு கூட நாம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் சப்போர்ட்டை வந்து தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி வந்து ஒரு இயற்கையான கருத்தரிப்பு, இயற்கையான பிரசவம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரேர் ஃபெனோமினாவாக தான் இருக்குது. ஒரு இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து நாம் ஒரு ப்ராஜெக்டாக செய்துக்கிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு ஏற்படுது. பொதுவாக யாருக்கெல்லாம் வந்து கருத்தரிக்கிறதுல பாதிப்பு இருக்கும் அப்படின்னா, மாதவிலக்கு ரெகுலராக இல்லாத பெண்களுக்கு கருத்தரிப்பதில் தாமதம் ஏற்படலாம். பிசிஓடி அப்படிங்கிற ஒரு காமனான விஷயம் இன்றைக்கி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பொலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படிங்கிறது வந்து யாருக்கு நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த சினை பைகளில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்பு உள்ள பெண்களுக்கு மாதவிலக்கு ஒழுங்காக இருக்கிறது இல்லை. இந்த இர்ரெகுலர் சைக்கிளிங் அப்படிங்கிறது கருத்தரிப்புக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இர்ரெகுலாரிட்டி, மென்சுரல் சைக்கிள் மாறி போகிறது, யூட்ரஸ் ஃபைப்ராய்ட்ஸ், அப்புறம் சினை முட்டைகள் உற்பத்தியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இப்படின்னு அதனுடைய பட்டியல் நீண்டிகிட்டே போகுது. எதுவாக இருந்தாலுமே முதல்ல எளிமையான இந்த அக்கிபங்க்சர் போன்ற சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளும் போதே அதை நாம் சரி செய்து கொள்ள முடியும். ஒரு சில கண்டிஷனில் இது வந்து நார்மலான ட்ரீட்மெண்ட்டில் சரி செய்யவே முடியாது, இந்த பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்ப்பு அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், ஐயுஐ, ஐவிஎஃப் போன்ற ப்ராசஸ் மூலமாகத்தான் கருத்தரிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற நிலையில் உள்ளவர்கள் இந்த ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, இந்த நுட்பத்தை நாடலாம். எடுத்ததுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அக்கிபங்க்சர்லேயே இதில் ஒரு நிவாரணத்தை வழங்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். என்ன நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் அம்மா, லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். மேடம், ஆர் வள்ளி தேவிங்க மேம். ஓகே, எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? நாங்க சேலத்துல இருந்து போன் பண்ணிருக்கோம் மேம். சரிங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு ஒருத்தருந்தாங்க மேம். சரிங்க, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எங்களுக்கு 45 ஆகுது. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சரி, கேளுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டிவி பார்க்காதீங்கம்மா, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. கேளுங்கம்மா, உங்களுக்கு என்ன? ஃபைல்ஸ் இருக்குதுங்க சார். வலி இல்லைங்க சார், வலி இல்லாம வயிறு வலி இருக்குதுங்க சார், முடியெல்லாம் கொட்டுதுங்க சார், வரவே மாட்டேங்குதுங்க. சரி, குழந்தைங்க இருக்காமா? கருப்பா புள்ளி புள்ளியா கருப்பு. சரி, உங்களுக்கு குழந்தைங்க எத்தனைமா? கருப்பா இருக்குங்க சார், சொரிஞ்சிச்சுன்னா தண்ணி மாதிரி வருதுங்க சார். சரி, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? டிவி பார்த்து பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணாதான் டாக்டர் சொல்ற விளக்கம். சரி, பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த பல இண்டிகேஷன் சொல்றீங்க இல்லையா, ஒன்றுக்கு மேற்பட்ட பாதிப்புகள் இருக்கு உங்களுக்கு. நீங்க ஒரு டாக்டரை நேரில் பாருங்கம்மா, ஒரு அக்யூபஞ்சர் டாக்டரை நேரில் பார்த்து அவருடைய ஆலோசனைப்படி சிகிச்சை எடுத்துக்கங்க. நீங்கள் சொல்கிற எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பிரச்சனை அப்படிங்கும்போது அது ஃபோனில் வந்து சொல்கிறது சரியான ஒரு விளக்கமாக அமையாது. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்க்கும்போது அதுக்கான தெளிவான விளக்கம் கொடுக்க முடியும் அப்படின்றது விளக்கம் சொல்லியிருக்காங்க டாக்டர். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் வந்து ராஜ்குமார். ராஜ்குமார், எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க? உந்துப்பட்டியிலேருந்து கால் பண்ணுறோம். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் எங்கள் ஒய்ஃபுக்கு கால் நடந்தா வச்சுக்க வீக்கமாகுது, படுத்தே இருந்தா எழுந்திக்க முடியல. ஓகே, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 28 ஆகும். ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் மாதிரி பிரச்சனையாக இருக்கா? ஆமாங்க சார். நரம்புங்கள்லாம் புடைப்பாக இருக்கா வெளியில் பின்பக்கம் காலினுடைய காஃப் மசிலில்? பின்பக்கம்லாம் அப்படியே ஏதோ பட்டை விட்ட மாதிரி இருக்கு சார்.
ஓகே. எவ்வளோ நாளாக இருக்குது இது? இது ஜஸ்ட் ஒரு 6 மந்த்தா இருக்கு சார். சரி, அந்த இடத்துல வலி இருக்குன்னு சொல்கிறாங்களா? வலி வலி இல்லைங்க சார், மறுத்து போன மாதிரியா இருக்கா சார். மறுத்து போன உணர்வு இருக்கா? நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். நேரில் அவங்கள ஒரு டாக்டரை கூட்டு போய் அவங்களோட எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்குது, வேறு ஏதாவது பாதிப்பு இருக்கா, அவங்க கர்ப்பப்பை தொடர்பாக ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத அவர் நாடி பரிசோதனை செய்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார். கல்யாணம் ஆகி இன்னும் 3 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தைய எதுவும் இல்லைங்க சார். அதனால தான் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை தொடர்பான பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு உண்டு. அந்த பாதிப்பினுடைய வெளிப்பாடு தான் இந்த நோய்க்குறிகள் எல்லாமே. ஸோ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட நேரில் கூட்டு போங்க. அவர் சொல்கிற அந்த காலகட்டத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ இருக்கிற வலியும் குறையும், அந்த மறுத்து போன தன்மையும் நீங்கும், குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு கூட உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப நம்ம அரிக்குதா சார்? அதுதான் சார், அதுக்கு தான் நீங்கள் நேரில் வந்து டாக்டரை பார்த்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதான் இது லேடி டாக்டர் தான் போன ஏற்கனவே. அவங்க வந்து அந்த அரிப்பு கொஞ்ச நாள் இருக்கும் அப்படியே. சரி, ஒரு அக்குபஞ்சர் டாக்டரை பாருங்க நீங்க. அக்குபஞ்சரா? ஆமா. எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? நாங்க உண்டர்பேட்டையில இருக்கோம் சார். சரி, அந்த ஊர்ல யாராவது இருக்காங்களா பாருங்க, பார்த்துட்டு அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேளுங்க. ஆமா சார். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. என் டாக்டர் வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையா இருக்கும், ஸோ அதுக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா அமையும் அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். அம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. வீரமணிங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். வீரமணி சார், வீரமணி தில்லாம்பட்டில இருந்து பேசுறேன் சார். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்ல, எனக்காக தான். எனக்கு தான். என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு வந்து வயசு 50. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம், கேளுங்க. சார், எனக்கு வந்து காலில் தேம்பல் மாதிரி, ஆனா புண்ணு எல்லாம் வரல, ஆனா அப்படியே வெள்ளையா அப்படியே மாறுது, அப்படியே கருப்பா. நமைச்சல் இருக்கா? அதான் அலர்ஜின்னு தான் சொல்லி மாத்திரை கொடுக்குறாங்க, நான் சாப்பிட்டுருக்கேன். அப்படி சரியா தான் எனக்கு கால் மட்டும் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு சார். சரிங்க, பொதுவாக தோல் நோய்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் சரி செய்துக்க முடியும். சரி. எக்ஸிமா, சில ஆறாத புண்கள், நான் ஹீலிங் வூண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் கூட இருக்கும், ஆனால் அது வந்து ஹீல் ஆகாது. சரி. அந்த மாதிரி புண்களுக்கு கூட, புறையோடிய புண்களுக்கு கூட அக்குபஞ்சரில் வந்து நமக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். சொரியாசிஸ் போன்ற தோல் நோய்களுக்கும் அக்குபஞ்சரில் நல்ல ரிலீஃப் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து, அதாவது பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தோல் நோய் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ரத்தத்தில் ஏற்படக்கூடிய அசுத்தத்தினுடைய வெளிப்பாடு. நம்ம உடம்புல நச்சுத்தன்மை அதிகமாக தேக்கம் அடையும் போது அது தோல் நோயாக வெளிப்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டாக்டர் நேரில் பார்த்து ஒரு கோர்ஸ், தொடர்ந்து அவங்க அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உணவில் வந்து கொஞ்சம் காரம் புளிப்பெல்லாம் கம்மியாக சாப்பிடுங்க. புளிப்பு சேரல சார். ஆமாம், அது சேர்த்தா கொஞ்சம் உங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமாகும். இன்னும் சொல்ல போனால் நுரையீரல் பாதிப்பு உள்ளவங்களுக்கு கூட தோல் நோய்கள் இருக்கும். சரி, நுரையீரல் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. ஆக்சிஜன் கிடைக்கலன்னா ரத்தம் சுத்தமாகாது இல்லையா? இது ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி லங் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் தோல் நோய்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அக்குபஞ்சர் மூலமாக ஒரு பர்மனெண்ட் ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பா காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர் முறையில் கண்டிப்பாக அதற்கான நிரந்தர தீர்வு இருக்குது அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் உப்பு காரம் இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. என் பேர் வாசுங்க. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க சார்? நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பேசுகிறேன். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக. என்ன வயசாகுது சார் உங்களுக்கு? எனக்கு 40 வயசு ஆகுது. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். கேளுங்க சார். சார், சம்டைம் என்ன கீழே அடி வந்து வலிக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் வலி இல்லாத மாதிரி இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. அதான் கேட்க. எவ்வளோ நாளாக இருக்குது வலி? ஒரு 1 month. சரி, மோஷன் ஃப்ரீயாக போகிறீங்களா? அதெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கு. சரி, ஏதாவது சாப்பிட்ட உடனே வலிக்குதா? சாப்பிட்ட உடனே இந்த படுக்கையில லேசா அப்படி சாஞ்சி படுக்கையில மாதிரியே வலிக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் சம்டைம் வலிக்க மாட்டேங்குது. என்னங்க? இந்த சாப்பிட்டு படுத்து தூங்க போயில வலிக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் காலையில வலிக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் கொஞ்ச நேரம் செஞ்சு வலி இல்லாம இருக்கு. சரி, மலச்சிக்கல் எதுவும் இல்லை இல்லையா?
மலச்சிக்கல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு 2-3 தடவை போயிருக்கேன். சரி, மலச்சிக்கல் இல்லை அப்படின்னும் போது அது வந்து ஒரு சின்ன சிம்பிளான ஒரு பாதிப்பாக இருக்கலாம். ஏதாவது உணவு தொடர்பான பாதிப்புகள் கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து நேரில் பார்த்து எதனால் அந்த வலி அப்படிங்கிறத ப்ராப்பராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போவே கவனிச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை பெருசாகாமல் நீங்கள் தவிர்க்க முடியும். நீங்கள் ஒரு டாக்டரை நேரில் பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உணவில் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ஜீரண பாதிப்பு இருக்காதோ, மறுநாள் பிரச்சனை இல்லாமல் கழிவுகளை வெளியேற்ற முடியுமோ அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. இந்த பிரச்சனை வந்து சாதாரணமாக சரியாயிடும். பிகாஸ் உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லை, நைட்டில் மட்டும் படுக்கும்போது வலி இருக்குன்றீங்க. ஸோ அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். நாடி பரிசோதனை செய்து ஒரு சில நாள்லேயே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பா இதை வந்து சீக்கிரமாவே வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில். ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட பிராணிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் இருக்காங்க. அக்குபஞ்சர் முறை கொடுத்த உங்க சந்தேகங்களுக்கு 0444459444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நேரலையில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். அம்மா லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், என் பேர் ராஜசேகர். ராஜசேகர், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் காரைக்கால் வந்து பேசிட்டு இருக்கோம். சரிங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட டாக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ பேர் வந்து நிவேதா. ஓகே. +2 படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் வந்து கிட்னி ஸ்டோன்ல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு, கல் இருக்கு 1 சென்டிமீட்டர் அளவுல. சரிங்க. சோ அது கிட்னில இருந்து பாத்தீங்கன்னா இறங்கி டியூபுக்கு வந்துருச்சு அது. ஸோ இப்போ அதை வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் +2ன்றதால எனக்கு வந்துட்டு ஆப்ரேட் பண்றதுல கொஞ்சம் விருப்பம் கிடையாது. ஏன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் கட் ஆகும். சரிங்க, நம்ம டாக்டர் விளக்கம் கொடுப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ யூரின் வந்து போறதுல எதுவும் பிரச்சனை இருக்கா சார்? வலி வேதனை அதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லை சார். அப்போ வந்து நீங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம் சார். பொதுவாக ஆண்களை விட பெண்களுக்கு இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ சர்ஜரி நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க சார். அதனால் நீங்கள் தாராளமாக அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுலேயே உங்களுக்கு அந்த கல் கரைஞ்சி வந்துடும். இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கிட்னி ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரெக்கரிங் நேச்சர் உள்ள ப்ராப்ளம். ஓகே. ஒரு தடவை கல் ஃபார்ம் ஆச்சு, நீங்கள் ஈவன் சர்ஜரி ப்ராசஸில் அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா கூட மீண்டும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உறுதியும் கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமா? ஹலோ. தெரியும் சார், சொல்லுங்க சார். ஆமாம், அதனால் நீங்கள் ஆப்ரேஷன் வேணான்னு நினைக்கிறது ஒரு நல்ல ஒரு முடிவு தான். நீங்கள் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக நீங்கள் இதில் ரிலீஃப் கிடைக்கும். மீண்டும் கூட ஃபார்ம் ஆகாமல் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். தேவைப்பட்டால் உங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் ஏதாவது அது பாதிப்பாக இருக்கும் பட்சத்தில் அதையும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் கூட இந்த பாதிப்பு வராது. ஓகே. ஆவடியில் யாராவது இருக்காங்களா சார் அக்குப்ரெஷர் டாக்டர்ஸ் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சால்? எல்லா இடத்துலையும் இருக்காங்க சார். நீங்கள் ஒரு டாக்டர் எங்கே இருக்காங்களோ போய் பாருங்கள், பேசுங்க. சரிங்க. ஸோ உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அக்யூபங்க்சர்லாம் நிறைய இடங்கள்ல அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டாக்டர் வஹாப்ஸினுடைய ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி வேரியேஷன் என்ன அப்படின்னா, வி ப்ரொவைடு ப்ரானிக் அக்யூபங்க்சர், ப்ரானிக் ஹீலிங், அக்யூபங்க்சர் ரெண்டோட காம்பினேஷனை வந்து நம்ம பண்ணுறோம். இதுதான் அந்த ரெகுலர் அக்யூபங்க்சர்லேருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம். பட் ப்ரானிக் அக்யூபங்க்சர் அப்படிங்கிறது இப்போ வேறு இடங்களில் அவைலபிள் இல்லை. ஆனால் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலே இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு அக்யூபங்க்சர் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். காரைக்கால்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பா டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அறுவை சிகிச்சை இல்லாம வந்து இந்த கட்டிகளை குணப்படுத்தலாம் அப்படின்ற விளக்கம் கொடுத்திருக்காங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்க சார். குமார். குமார், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஈரோடு. சரிங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்ல, என் ஃப்ரெண்டுக்காக. ஓகே, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 24 ஆகும். சரிங்க, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம் குமார், சொல்லுங்க சார். பையனுக்கு வந்து அடிபட்டு இருக்குதுங்க சார், எலும்புரி ஏற்பட்டு பிளேட் வச்சுக்குங்க சார். உங்க பையனுக்கு அடிபட்டு இருக்கா? பையனுக்கு இல்லைங்க, ஃப்ரெண்டுக்கு தான். சரி, ஓகே.
அதனால அது காலில் வந்து கீழே புண்ணு இருந்துகிட்டே இருக்குதுங்க. அது ஆற மாட்டேங்குன்னு சொன்னாங்க. அதை பற்றி நான் கேட்கலான்ட்டு. அடிபட்டிருக்குன்னா என்ன மாதிரி அடிபட்டுருக்கு? எப்படி? காலுக்கு அந்த கொஞ்சம் மேலே வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுருக்குங்க. எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சா? ஆமாம். சரி, எவ்வளோ நாளைக்கு முன்னே ஏற்பட்டுச்சு? இப்போ 2 years ஆகுதுங்க மேடம். சரி, அது அந்த எலும்பு முறிவு வந்து ஏதாவது ஆப்ரேஷன் மாதிரி பண்ணீங்களா? பிளேட் வச்சுக்குதுங்க சார். சரி, அந்த இடம் ஆறவே இல்லையா இன்னும்? இல்லைங்க, புண்ணெல்லாம் ஆறிட்டு எலும்பு கூடிட்டு பையன் வேலைக்கு போகிறாங்க சார். சரி, ஃப்ரெண்டு வேலைக்கு போகிறாங்க சார். கீழே வந்து அந்த புதிக்கிட்ட வந்து புண்ணு ஆகிட்டே இருக்குதுங்க சார். ஆற மாட்டேங்குதுங்கிறான். இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து குழப்பமாக இருக்கு பாருங்கள். அதாவது அடிபட்டுச்சு, அந்த இடத்துல எலும்பெல்லாம் கூடிடுச்சு, அந்த இடம் வந்து சரியாயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. அந்த இடங்க சார் கீழே ஸ்க்ரூ வச்சிருக்குதுலங்க. ஆமாம், அதுக்கும் ஆப்போசிட் பக்கத்தில் வந்து புண்ணு ஆகிட்டே இருக்குதுங்க. இப்போ வேற ஒரு இடத்துல புண்ணு இருக்குன்னு சொல்கிறீங்க. ரைட்டுங்க. கரெக்டா? அது தெளிவாக சொல்லணும். ஏன்னா அடிப்பட்ட இடத்துலையே ஆப்ரேஷன் பண்ண இடத்துலையே ஆறாமல் இருந்தால் இல்லை அது எந்த பிரச்சனைங்க. ஓகே, குட். அப்போ புதுசாக ஒரு இடத்துல ஒரு புண்ணு இருக்குது, அது ஆறாமல் இருக்கு இல்லையா? அதான் நீங்கள் தாராளமாக அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எந்த காரணத்தினால அந்த ஒரு ஹீலிங் ப்ராசஸ் அங்கே நடக்காமல் இருந்தாலும் அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் செய்யும் போது அந்த புண்கள் ஆறுது. நாங்கள் பர்சனலாக வந்து நிறைய பேஷண்ட் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். 6 வருஷம், 8 வருஷம், 12 வருஷம் வரைக்கும் ஆறாத புண்களோடு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கூட வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்குது. கிராஜுவலாக அந்த ஏரியா கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகி வந்து நார்மல் ஸ்கின்னாக மாறுது. இது வந்து சாத்தியம். நீங்கள் வந்து ஒரு நல்ல டாக்டரை பார்த்து ஒரு ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க. கண்டிப்பாக அக்குபஞ்சர் முறையில் அதற்கு தீர்வு இருக்குது அப்படின்னு விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுல இருந்து பேசுறேன். உங்க பேர் சொல்லுங்கம்மா. பேர் தானோ. சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? யாருக்குமா? ஹஸ்பண்டுக்காக. ஓகே, என்ன வயசு ஆகுது அவங்களுக்கு? அவங்களுக்கு 45 ஆகுது. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ. கேளுங்கம்மா. ஹலோ சார். வணக்கம். வணக்கம், கேளுங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்குங்க சார். இந்த மாதிரி டெய்லியுமே கிளியரா அப்படியே போக மாட்டேதுன்னு சொல்லிட்டு வயிறு ஒரு மாதிரி உப்பலாவே இருக்கு நேரமும். என்ன மாதிரி வேலையில் இருக்காருமா? பேங்க்ல செக்யூரிட்டியா இருக்காங்க சார், பேங்க்குள்ள. சரி, மோஷன் போறதுல கஷ்டமா இருக்கா? ஆமாங்க சார், கிளியராவே போக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு நாளா அந்த மாதிரி இருக்காருமா? ஆர்மில இருந்தாங்க, ரிட்டையர் வந்து 2 வருஷம் ஆகுது. இங்க வந்துதான் இந்த பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு. அங்க இருக்கும்போது அந்த அளவுக்கு இல்ல. வேற பைல்ஸ் மாதிரி எதுவும் தொல்லை இருக்கா? இல்லைங்க சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க சார். காய்கறி கீரை எல்லாமே நல்லா தாங்க சார் கொடுத்துட்டு இருக்கோம். சரி, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, வேற அந்த குடல் சம்பந்தமான பாதிப்பு இருக்க வாய்ப்பு உண்டு. அப்படியாங்க சார். நீங்க என்ன பண்ணுங்க, நேர்ல ஒரு டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டுங்க. உங்க பகுதியில் அக்யூபஞ்சர் டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க பல்ஸ் பார்த்து பிரச்சனை வயிற்றுல இருக்கா, இல்லை பெருங்குடல் சிறுகுடல்களில் பாதிப்பு இருக்கா, இல்லை டைஜஸ்டிவ் சப்போர்ட்டிவ் ஆர்கன்ஸான லிவர் கேல் பிளாடரில் ப்ராப்ளம் இருக்கான்றதை துல்லியமாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இவரோட டைஜஷனும் நார்மலாக இருக்கும், பவல் மூவ்மெண்ட்ஸும் ரெகுலர் ஆகிடும். நீங்கள் நேரில் ஒரு டாக்டரை போய் பாருங்கம்மா. சரிங்க சார். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிம்மா. குடல் சார்ந்த பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ பக்கத்துல இருக்கிற டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா இதுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். என் பேர் கந்தன் மேடம். என் மனைவிக்கு கண்ணில் நரம்பு வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க மேடம். ஓகே, என்ன வயசு ஆகுது அவங்களுக்கு? அவங்க வயசு 45 ஆகுது மேடம். சரிங்க, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இருக்காங்க. உங்க மனைவிக்கு கண்ணில் பாதிப்பா? ஐயா வணக்கம் ஐயா. இது நரம்புல பாதிப்புங்க ஐயா. இது கண் நரம்பா? ஆமாங்க ஐயா, கண் நரம்புல வந்து வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. எப்பத்துல இருந்து அவங்களுக்கு பார்வை பாதிப்பு இருக்கு? அதாவது இப்போ ஒரு 1 இயரா பாதிப்பு குறைஞ்சிருக்கு ஐயா. சரி, ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா அதை நான் விரும்பல. நானு அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க. சரி, ஆப்ரேஷனை விரும்பல அப்படின்னா உங்களுக்கு வேற யோசனையே தேவையில்லை. நீங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தாராளமா போகலாம். சில நிலைகள்ல கிளியர் ஆகுங்களா ஐயா? நான் சொல்றதை நீங்க கேளுங்க. இப்போ சில நிலைகளில் ஆப்ரேஷன் பண்ணால் கூட ரிசல்ட் கிடைக்காதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஆப்டிக் நர்வ் அட்ராஃபி மாதிரி கண்டிஷனில் சர்ஜரிலாம் பண்ணாலும் பலன் கிடைக்காது, சர்ஜரி பண்ண முடியாத ஒரு ட்ராப் அவுட் கண்டிஷனில் இருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு கூட அக்யூபங்க்சர் மூலமாக அந்த ரெஜூனேட்டிவ் ப்ராசஸ் நடக்கும்போது பார்வை திரும்ப கிடைச்சிருக்கு. அதனால் நீங்கள் ஒரு அக்யூபங்க்சர் டாக்டரை பார்த்து
ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த கண் நரம்பு ரொம்ப மெலிசா வருதுன்னு சொல்றாங்க ஐயா. அதுதான் சொல்கிறேன், அதை சரி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இந்த சிகிச்சை முறையில் உண்டு. நீங்கள் நேரில் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போங்க. ஓகேவா? சரி, உங்ககிட்ட வந்து பார்க்கலாமாங்க ஐயா? நான் சென்னையில் இருக்கேனே, சென்னை செங்கல்பட்டு 2 இடத்துல தான் இருக்கேன். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் ஐயா. உங்களுக்கு இங்கே வர முடியும்னா தாராளமாக வரலாம். அது ட்ராவல் பண்ணுறது. ஃபோன் நம்பர் வந்து அந்த லாஸ்ட் வந்து நான் வந்து 44 தானே வருது, இது 130 தானே வருது. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரிங்க ஐயா, நான் உங்களை கான்டாக்ட் பண்ணி நேரம் செங்கல்பட்டு வரேங்க ஐயா. ஓகே ஓகே, நன்றிங்க ஐயா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அறுவை சிகிச்சை வேண்டாம், ரொம்ப பயமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு வந்து அக்குபஞ்சர் வந்து ஒரு சிறந்த மருத்துவ முறையா இருக்கும் அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நன்றி மேடம். ஹலோ, வணக்கம். தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை 0444596944 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். சத்யா பேசுறேன். சத்யா, எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? நாங்க கந்தராக்கோட்டையில இருந்து, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தராக்கோட்டையில இருந்து. சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க ஹஸ்பண்டுக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் மேடம், அதனால கேட்கலாம். சரிங்க, என்ன வயசாகுது அவருக்கு? எங்க ஹஸ்பண்ட். ஓகேம்மா, டிவி பார்க்காதீங்க. என்ன வயசாகுது அவருக்கு? அவருக்கு 35 வயசு மேடம். சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சரி சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சார், இந்த மாதிரி ஸ்டோனு சார், அவர் டிரைவரு கிட்னில ஸ்டோனு சார், அது சிசரியன் பண்ணிட்டோம், திரும்ப வலிக்குதான் சார். கிட்னி ஸ்டோனுக்கு அம்மா டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்கம்மா, அப்பதான் டாக்டர் சொல்ற விளக்கம் உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்க. சொல்லுங்கம்மா, கிட்னி ஸ்டோனுக்கு சர்ஜரி பண்ணீங்களா? ஆமா சார், சர்ஜரி பண்ணிட்டேன் சார். திரும்பவும் இன்னும் 2 கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். அதான் இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே இன்னொரு பேஷண்ட்டுக்கு சொன்னேன். கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒரு பாதிப்பு, ரெக்கரிங் நேச்சர் உள்ள ஒரு பிரச்சனை. ஒரு தடவை சர்ஜரி செய்கிறதால பர்மனெண்ட் ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உறுதியும் இல்லை. ஸோ ஒரு முறை அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னும் போது நம்முடைய லைஃப் ஸ்டைலில் தேவைப்படுற மாற்றங்களை செய்துக்கணும். நாம் உண்ணக்கூடிய உணவு, நாம் பருகக்கூடிய நீர், இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம். அது இல்லாமல் தொழில் சார்ந்த பாதிப்புகளும் இருக்கலாம். சரி, ஒரு தடவை அந்த மாதிரி நமக்கு கல் ஃபார்ம் ஆச்சுன்னு தெரிஞ்சாலே நாம் என்ன பண்ணணும், நம்முடைய லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றங்களை செய்து மீண்டும் பாதிக்காமல் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சிக்கணும். ஒன்று, இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு முறை சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, இப்போ திரும்ப அது ரெக்கர் ஆகிருக்கு. ஸோ இப்போ இனியாவது நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சரி செய்துக்கிட்டிங்கன்னா இந்த பாதிப்பு வராமல் தவிர்க்க முடியும். இந்த முறை நீங்கள் அக்யூபங்க்சர் மூலமாக கூட இப்போ ஏற்பட்டிருக்கிற அந்த வலி, அந்த கல் பாதிப்பை வந்து நீக்கிக்க முடியும். நீங்கள் தாராளமாக ஒரு அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம எத்தனை முறை சர்ஜரி செய்ய முடியும்? கண்டிப்பாக. ஸோ இல்லையா, அதனால் வந்து ஒரு தடவை சர்ஜரி பண்ணியாச்சு, இனிமேல் நீங்கள் தாராளமாக அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், உணவு பழக்கங்களை வந்து மாற்றிக்கணும் அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். வணக்கம். அம்மா டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் எலிசபெத், நான் மன்னார்குடில இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட பையனுக்கு மேடம், வயசு 2ஆவது. சரிங்க. கண்ணு ஒத்த கண்ணு பொங்கிட்டே இருக்கு மேடம். சரிங்க, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இருக்காங்க. நீங்க டாக்டர்கிட்ட குழந்தைய காமிச்சிங்களாமா? காமிச்சேன் சார். என்ன சொன்னாரு? அது கண்ணு பொங்கிட்டு இருக்கு, கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க சார். அது எதுவும் பிரச்சனையா, வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, அந்த கண்ணில் பார்வை இருக்கா, இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் தொடர்ந்து கவனிக்கணும். ஏன்னா 2 வயசு குழந்தை அப்படின்னும் போது குழந்தையால் எதையும் உங்களோட ஷேர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நாம் தான் அந்த பாதிப்பினுடைய தன்மையை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். ஸோ டாக்டர் வந்து அது வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை, மேபி குழந்தைக்கு சில நேரங்களில் அந்த உஷ்ண பாதிப்பால் கூட அந்த மாதிரி இருக்கலாம். பட் இருந்தாலுமே அந்த பாதிப்பினுடைய தன்மையை நேரில் பார்த்து தான் ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணணும். நீங்கள் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் அட் எனி பாயிண்ட் எந்த பிரச்சனைக்கு வேணாலும் செய்துக்கலாம். இதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதாவது இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எந்த மருத்துவ முறைக்கு நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னாலும் ஒரு மருந்துகள் மூலமாக நிவாரணம் கிடைக்கும். அக்யூபங்க்சர்னுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, மருந்துகள் இல்லாமல்
நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களை சரி செய்து கொள்ள முடியும். ஆனாலும் சில நிலைகளில் வந்து நம்ம பேஷண்ட்டை நேரில் பார்த்து ப்ராப்பர் அட்வைஸ் கொடுக்கறது தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் குழந்தை அப்படிங்கிறதுனால நேரில் ஒரு டாக்டரை பார்த்து ஒப்பீனியன் வாங்கி அவர் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பட் இந்த பிரச்சனைக்காக நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, ரொம்ப சிம்பிளாக சரியாயிடும். ஓகே, கவலைப்பட வேண்டாம், கூடிய சீக்கிரமே வந்து குணமடைஞ்சிரும் அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில். ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட பிராணிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் இருக்காங்க. அக்குபஞ்சர் முறை கொடுத்த உங்க சந்தேகங்களுக்கு 044445969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. பேர் வந்து ரேவதி, பாப்பா பேரு மீனாட்சி. பாப்பாக்கும் டவுட் கிளியர் பண்றதுக்கும் கால் பண்ணிருந்தேன் மேடம். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா பாப்பாக்கு? பாப்பாக்கு 18 வயசு ஆகுது மேடம். சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து கேட்கலாம் உங்க சந்தேகம். ஓகே ஓகே மேடம். வணக்கம் சார். வணக்கம், கேளுங்கம்மா. பாப்பாக்கு வந்து ஃபீவர் தொடர்ந்து ஒரு 3 மாசம் ஃபீவர் இருந்தது. கேட்டா டைஃபாய்டு சொன்னாங்க பிளட் டெஸ்ட்ல. இப்ப வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்து பார்த்ததுக்கு ஹார்ட்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு சொல்றாங்க டாக்டர். வந்து பாப்பா ஜிப்மர்ல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கா. என்ன பண்ணலாம் சார் டாக்டர் அதுக்கு? பாப்பாவுக்கு என்ன வயசு சொன்னீங்கம்மா? வயசு 18 சார். ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கேரில் இருக்காங்க அப்படின்னும் போது அதை கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்க சார். ஏன்னா இந்த ஒரு சிவியாரிட்டியை பொறுத்து தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணணும். இல்ல சார், ரொம்ப சீரியஸான கண்டிஷன், ரொம்ப ஹார்ட் ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் பரவி. அதனால தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து அந்த அட்வைஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அப்படிங்களா சார்? இதுக்கு மட்டும் வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது சார்? வெளியில கூட்டிட்டு போயிட்டு வேற எதுவும் பார்க்க முடியாது இல்லையே? இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதானே கரெக்டாக. இப்போ வந்து இப்போ இன்ஃபெக்ஷன் இருக்குது, மருந்து தான் சார் கொடுக்குறாங்க டாக்டர் வந்து. இது அதாம்மா இப்போ அந்த இல்லை அதாவது இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா நோயின் தன்மைக்கு ஏற்றாற் போல சிகிச்சையை செலக்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்ல விரும்புகிறோம். எடுத்ததுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சிகிச்சைக்கு போகாமல் எந்த நோய்க்கு எந்த சிகிச்சை அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும், அந்த தெளிவு மக்களுக்கு வேணும் அப்படிங்கிறத தான் வந்து நாங்கள் முன்னிறுத்தி இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இந்த கண்டிஷனில் இப்போ நீங்கள் செய்கிறது சரியாக தெரியுது எனக்கு. ஏன்னா 3 மாசமாக ஃபீவர் இருந்திருக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் தேவை. அவங்களுக்கு இப்போது நீங்கள் என்ன சிகிச்சை செய்துட்ருக்கிறீங்களோ அதை முறையாக கண்டினியூ பண்ணுங்கள். குணமடைந்த பிறகு அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, மீண்டும் இந்த மாதிரி பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டே வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்கம்மா. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தேவகோட்டையிலேருந்து மேரி பேசுறேங்க. சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்காக. சரிங்க, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 65 வயசு ஆகுது. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், கேளுங்கம்மா. இல்லை, எங்க ஹஸ்பண்டுக்கு தான் சார் இங்கே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இந்த காரைக்குடியில். என்ன பிரச்சனைக்காகம்மா? நம்ம சுகர் தான் எனக்கு நல்ல ரிலீஃப் ஆயிடுச்சு. கால் மதப்பு அதெல்லாம் மாறிடுச்சு. சரி, டாக்டர் எல்லாம் அந்த மதப்புக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, அது ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னாங்க. ஆனா நாங்க அக்குபஞ்சர் போய் 1.5 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்து அது நல்ல கால் உணர்ச்சி எல்லாம் வந்துருச்சு. சரிங்கம்மா. உடம்பு 15 கிலோ வெயிட் கம்மி ஆயிட்டாங்க சார். சரி, மேடத்திட்ட கேட்டா அவங்க வந்து அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப 15 கிலோ குறைஞ்சிட்டாங்க. இப்போ சுகர் லெவல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சா? சுகர் லெவல் கொஞ்சம், அதாவது சாப்பாட்டுக்கு முன்னாடி 180 இருக்கு சார். இப்போ நீங்க இல்ல வெயிட் குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறது ஒரு குறைந்த காலகட்டத்தில் குறைஞ்சிடுச்சா இல்ல கிராஜுவலா வெயிட் குறைஞ்சிருக்காரா? இல்ல சார், இப்ப ட்ரீட்மெண்ட் போன பிறகுதான் சார் 1 வருஷத்துக்குள்ளதான் 15 கிலோ குறைஞ்சிருக்காங்க. 1 வருஷத்துல 1.5 வருஷம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததா சொல்றீங்க. ஆமா சார். எவ்வளவு வெயிட் இருந்தாரு அவர் ட்ரீட்மெண்ட் போறதுக்கு? 85 இருந்தாங்க சார். 85 இருந்தாங்க. இப்போ 70 இருக்காரு, நல்லது தானே அது? 70 கூட இருக்கு சார், அதை விட கம்மியாகிட்டே வருது சார். இப்ப 65க்கு வந்துட்டாங்க சார். 82 இருந்தாங்க, இப்ப 65. இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா இது நீங்க ஒரு மாதிரி இருக்கு சார். இல்ல, அதாவது சில நிலைகள்ல வந்து வெயிட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் செய்யும்போது கொஞ்சம் எடை குறையும். ஸோ தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் போகும்போது சாதாரணமாக நார்மலாகவே ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது வேறு எந்த பிரச்சனைக்காக எடுத்துக்கிட்டாலுமே
ஒரு 2லேருந்து 3 கிலோ வெயிட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில நிலைகளில். பட் இவருக்கு வந்து 1.5 வருஷமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறீங்க. அப்போ வந்து 85 இருந்திருக்காரு, இப்போ 70 அப்படின்னா எனக்கு ஒன்றும் அது தவறாக தெரியல. மேபி அவரை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எடை குறைஞ்சது ஒரு அந்த ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கலாம். பட் நீங்கள் அந்த டாக்டர் ஏற்கனவே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டர்கிட்டே கூப்பிட்டு போங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அக்யூபங்க்சர் வந்து நல்ல சிஸ்டம், நாட் ஓன்லி ஃபார் வெயிட் ரிடக்ஷன். இப்போ ஒரு சிலர் லோ வெயிட் இருப்பாங்க, அவங்க வெயிட் கெயின் பண்ணணுன்னாலும் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பிகாஸ் அக்யூபங்க்சர் அப்படிங்கிற இந்த கான்செப்டே எப்படின்னா மெயின்டைனிங் தி ஈக்லிபிரியம், அந்த சமநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் அக்யூபங்க்சர். அதிகமான எடை இருக்கிறவங்க அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் மூலமாக எடையை குறைக்க முடியும், எடை குறைவாக இருக்கிறவங்க எடையை அதிகரிக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த டாக்டர்கிட்டயே மீண்டும் ஒரு தடவை நேரில் போயிட்டு ஒரு ஒப்பீனியன் கேட்டு அவரோட அட்வைஸ் படி ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி வந்து அக்குபஞ்சர் முறையில் உடல் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க டாக்டர். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிம்மா. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். பேர் சொல்லுங்கம்மா. தனலட்சுமி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? புளியம்பட்டியில இருந்து. சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தானுங்க. எனக்கு 45 வயசு ஆச்சுங்க. சரிங்கம்மா. டிவி பார்க்காதீங்க. வேலை செஞ்சும் போது இடுப்பு திடீர்னு அப்படியே இடுப்பு பிடிச்சதா என்னன்னு தெரியலங்க, குமிய முடிய மாட்டேங்குது, நிமிர முடிய மாட்டேங்குது, வலி ஆகுதுங்க, ஊசி போட்டு கேட்கலீங்க. சரிங்க, டாக்டர் கிட்ட கேட்டு விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கம்மா? 2 பெண் குழந்தைங்க. சரி, நார்மல் டெலிவரியா? இல்லைங்க, ஆப்ரேஷன் தானுங்க. இல்ல நார்மல் டெலிவரி தானுங்க. ஒன்னு வந்து கடைசியில் தான் இந்த குழந்தை ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ணாங்க. சரி சரி. இப்போ மாதவிலக்கெல்லாம் ரெகுலரா இருக்கா உங்களுக்கு? மாதவிலக்கு இல்லைங்க, நின்று போச்சுங்க. நின்று போச்சு. 45 வயசு தான் ஆகுது இல்லையா? ஆமாங்க, 45 48 ஆகுது. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. சரி. நீங்க சொல்றத பார்க்கும்போது மேபி வழக்கமா நான் சொல்ற ஒரு பதில் தான் பெண்களுக்கு. கர்ப்பப்பை சக்தி ஓட்டத்தில் பாதிப்பு இருக்கும்போது இந்த வலிகள் வந்து கூடவே இருக்கும். நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ 2வது இப்போ உங்களுக்கு மெனோபாஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க, மாதவிலக்கு நின்றுடுச்சு, அதனால் இந்த தாக்கம் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாகவே இருக்க வாய்ப்புகள் உண்டு. அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வலிகளும் குறையும், இது இல்லாமல் வேறு சில பிரச்சனைகளும் இருந்தால் அதுவும் சரியாயிடும். ஸோ வலிகள் குறையும், மன ரீதியான அந்த பாதிப்புகள் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து சரி செய்துக்க முடியும். கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா அக்குபஞ்சர் கேட்கவில்லைங்க. என்னங்கம்மா? ஊசி போட்டுமே என்ன இல்லை அதாம்மா, நீங்கள் ஊசி போட்டு அது ஓகே, அது நீங்கள் வலிக்கு வந்து ஊசியெல்லாம் போய் போட்டிருப்பீங்க. இதில் வந்து அது மருந்துகள் எதுவும் கொடுக்க மாட்டாங்க உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு. அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள்? எங்கம்மா? புளியம்பட்டி. பக்கத்தில் ஏதாவது பெரிய ஊர்? புளியம்பட்டி இல்லைம்மா, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஏதாவது பெரிய டவுன் என்ன இருக்கு? புளியம்பட்டில டவுனுங்க, நாங்க வந்து பக்கத்து ஊருங்க. ஓகே. அக்குபங்க்சர் அப்படின்னு ஒரு சிகிச்சை முறை உங்கள் ஊரில் இருக்கா பாருங்க. இல்லைனா அருகாமையில் இருக்கிற இடத்துல நீங்கள் விசாரித்து அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு தெரிஞ்சு அதை எடுத்துக்கோங்க. ஓகேமா. ஓகே. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். கண்டிப்பா அக்குபஞ்சர் முறையில வந்து வலிகள் இல்லாம வலிகள் குறைவதற்கு முதல்ல அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கேற்ற சிகிச்சை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தீர்வு அமையும் அப்படின்ற விளக்கம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ மலர். வணக்கம் மலர், தொடர்ந்து பேசலாம். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. சரி. யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க மலர்? எனக்கு தான் மேடம். ஓகே, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? இருக்கு எனக்கு அந்த ப்ராப்ளம். சரிங்க, ஒரு 5 வருஷமா இருக்கு. ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு இப்போ 36 வயசு. ஓகே, என்ன வலி அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க? உடம்புல நமச்சல் அதிகமா இருக்கு. 5 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன். நடுவில் ட்ரீட்மெண்ட் விட்டாலும் போது வருது இப்படியேதான். ஸ்கின் ப்ராப்ளம், காலில் ஒரே நமச்சல் கருப்பா வருது, கையில வருது, ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா இருக்கு இந்த ப்ராப்ளம். எந்த ஊர்ல இருக்கீங்க? நிறைய எடுத்துட்டு இருக்கேன். எந்த ஊர்ல இருக்கீங்க? அம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோங்க. சென்னையில இருந்து பேசுறீங்களா? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோல் நோய்களுக்கு காரணம் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை.
ரத்தத்தில் ஏற்படக்கூடிய அசுத்த பாதிப்பு. இதுக்கு வந்து நீங்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது அந்த சிம்டம் சப்ரஸ் ஆகுமே தவிர க்யூர் ஆகாது. கியூர் ஆகலங்க, அதாங்க அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து உங்கள் ரத்தத்தை சுத்தம் பண்ண முடியும், அந்த பிளட்டில் இருக்கிற டாக்ஸின்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மீண்டும் இந்த பிரச்சனை வராத அளவுக்கு உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். சென்னையில் இருக்கிறதுனால நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க, எவ்வளோ மருந்து போட்டேன், அதை உள்ளுக்கே இருக்கிறதுனால நமச்சில் இருந்துட்டே அதான் இப்போ நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறத நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் சொல்கிற பதிலே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதாவது மருந்துகள் மூலமாக உங்கள் நோய்க்கு நிவாரணம் கிடைக்காது, அந்த நோயினுடைய தன்மையை அழுத்த தான் முடியும். அதனால தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே இருந்ததை விட அதிகமாக கூட இருக்கலாம். அதனால தான் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதாவது இப்போ நீங்கள் மருந்துகள் இல்லாத உள்ளுக்கு எந்த மருந்தும் சாப்பிட வேண்டியதே இல்லை, அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு நிவாரணம் கிடைக்கும். ஓகேவா? இப்போது டி நகரில் என்னோட கிளினிக் இருக்குது. நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க சென்னையில்? சென்னையில் வந்து புளியாந்தோப்பு, இந்த D3 போல்டெக்னிக். சரி, ஓகே. ஓகே நான் டி நகரில் இருக்கிறேன். உங்களுக்கு இங்கே வர வாய்ப்பு இருந்தால் வாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் அருகாமையில் யாராவது டாக்டர் இருந்தாலும் அக்யூபங்க்சர் டாக்டர் எங்கே இருக்காங்கன்னு தேடி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஒரு நிவாரணம் கிடைக்கும், மீண்டும் மீண்டும் வராது. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நீங்கள் பல மருத்துவ முறைகள் எடுத்திருந்தாலும் கடைசி அக்குபஞ்சர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இது வந்து நிரந்தர தீர்வாக அமையும் அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில். ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட பிராணிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் இருக்காங்க. அக்குபஞ்சர் முறை குறித்த உங்க சந்தேகங்களுக்கு 0444596944 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, நான் முசில இருந்து பேசுறோம். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க சார். பேர் ஜெயலலிதா. சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்காக கேக்குறேன். சரிங்க, என்ன வயசு ஆகுது பையனுக்கு? பையன் 28 வயசு ஆகுது. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். கேட்கணும். கேளுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம், கேளுங்க சார். பையனுக்காக கேட்கணும். பையனுக்கு வந்து 28 வயசு ஆகுது. அவனுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. தைராய்டு அதனால வந்து அந்த மீச முடி, அந்த புருவத்து முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு. அவனுக்கு 100 பவர் இந்த மாத்திரை எல்ட்ராக்சின் மாத்திரை சாப்பிட்டு இருக்கான். எவ்வளவு வருஷமா சாப்பிடுறாரு? அது இப்போ ஒரு 1.5 years 2 years சாப்பிட்டுருக்காங்க சார். சரி, அது வந்து அக்குபஞ்சர்ல சரி பண்ண முடியுமா? சரி பண்ணலாம் சார். எவ்வளவு நாள்ல சரி பண்ணலாம் சார்? அது இப்போ எல்ட்ராக்சின் நீங்க வாழ்நாள் பூரா சாப்பிடணும், அது தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்க அது வந்து தெரியாது. இல்ல சார், இல்ல இப்போ நீங்க மருந்து சாப்பிடுறீங்க இல்லையா? ஆமா சார். அது எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ எவ்வளவு நாள்? 1.5 வருஷமா சாப்பிட்றேன்னு சொன்னீங்க. ஆமா சார். அது பெரும்பாலும் அதை நிறுத்தவே முடியாது. ஓஹோ. பட் அக்யூபங்க்சர் மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலம் சிகிச்சை எடுத்தாலே போதுமானது. தொடர் சிகிச்சை தொடர்ந்து தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டத்தோட கான்செப்டே. சரி, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு புரியாத நிலை என்ன அப்படின்னா, இப்போ வந்து சுகருக்கு மருந்து சாப்பிட ஆரம்பித்தா எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்ணும்? வாழ்நாள் முழுதும் சாப்பிட்ணும். பிபிக்கு மருந்து சாப்பிட ஆரம்பித்தா வாழ்நாள் முழுதும் சாப்பிட்ணும். ஏறக்குறைய தைராய்டுக்கும் அப்படி தான். இப்போது நீங்கள் இப்போ எடுத்த உடனே எத்தனை நாளில் நல்லாயிடும் அப்படின்னு கேட்குற அந்த ஆர்வத்தை நான் பாராட்டினாலுமே உங்களுக்கு புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கத்தை சொல்கிறேன். அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்சஸ் நிச்சயமாக சரி செய்ய முடியும். இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, பாதிப்பினுடைய அளவுக்கு ஏற்றாற் போல சிகிச்சைக்கான காலம் வந்து நமக்கு தேவைப்படும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை செய்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். ஸோ அக்யூபங்க்சர் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது ஒரு அற்புதமான சிகிச்சை முறை. இன்னும் சொல்லப்போனால் இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு கூட சொல்லலாம். விபத்து போன்ற நிலைகள் தவிர உடம்புல ஏற்படக்கூடிய நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு அக்யூபங்க்சரில் சிகிச்சை உண்டு. இந்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, there is no incurable diseases but there is incurable stages அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குணமாக்க முடியாத நோய்களே அக்யூபங்க்சரில் கிடையாது.
ஆனால் குணமாக்க முடியாத நிலைகள் உண்டு. ஒரு நோய் மிக முற்றிய நிலைக்கு போன பின்னால் எந்த சிஸ்டம் இருந்தாலுமே பலன் கிடைக்காது. அதனால் இது மாதிரி பிரச்சனை 1 வருஷம் 1.5 வருஷமாக நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது அந்த மருந்துகளினுடைய பின் விளைவுகள் பக்க விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஒரு நல்ல ஒரு சேஃபான சிஸ்டத்துக்கு வரும்போது தான் இது ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா, எத்தனை நாளில் சரியாயிடும். இப்போ எங்கிட்டயே நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் வந்த உடனே கேட்குற கேள்வி என்னென்னா, எவ்வளோ நாளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அவங்க ஏற்கனவே வாழ்நாள் முழுதும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சிகிச்சை முறையில் இருக்கிறவங்க தான். பட் சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது கூடவே கேட்குற விஷயம் வந்து எத்தனை நாளில் குணமாகும். இது வந்து முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னென்னா, இந்த சிகிச்சைக்கு பிறகு நான் இனிப்பெல்லாம் சாப்பிட்லாமா? இது 2 கேள்வி வந்து நிச்சயமாக கேட்குறாங்க. ஸோ இந்த புரிதல் வந்து நமக்கு ஏற்பட்டுட்டா சிஸ்டத்தை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் உங்கள் கேள்விக்கு பதிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இல்ல நாள்பட்ட வியாதிகளா இருந்தாலும் கண்டிப்பா வந்து அக்குபஞ்சர் முறையில வந்து குணப்படுத்தலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் படிப்படியா தான் வந்து குறையும் குணப்படுத்த முடியும் அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். 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 பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் மும்தாஜுங்க. ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்காக கேக்குறேங்க. என்ன வயசு அதுமா உங்களுக்கு? வயசு 42 ஆச்சுங்க. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்கம்மா. இது அடிக்கடி ரொம்ப தலைவலி, நடுமுதுகு, கால் எல்லாம் ரொம்ப பெயின் ஆகுது. எப்பவுமே டேப்லெட் சாப்பிடுற மாதிரியே இருக்குது. பெயின் கில்லர் டேப்லெட் இதை சாப்பிட்டா தான் வேலை செய்ய முடியுங்கிற மாதிரியே இருக்குது. ஓகே, எங்க இருந்து பேசுறேன்னு சொன்னீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, நீங்க என்ன உங்களுக்கு இப்ப மாதவிலக்கெல்லாம் ரெகுலரா இருக்காமா? இல்லங்க, ஆபரேஷன் ஆயிடுச்சு. இடையில ஒரு கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணிட்டான். ஆபரேஷன் பண்ணினா இப்படி கர்ப்பப்பை எடுத்துட்டீங்களா? கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. ஓகே, நான் நிறைய என்னுடைய நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய விஷயமே என்னன்னா, கர்ப்பப்பையை வந்து என்ன சொல்றது, எடுத்ததுக்கெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடக்கூடாது. கர்ப்பப்பையினுடைய செயல்பாடு பெண்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பட் இப்போ உங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாமே காரணம் உங்களுடைய கர்ப்பப்பை சக்தி பாதிப்பு தான். இருந்தாலும் இப்போ நீங்கள் கர்ப்பப்பையை எடுத்துட்டதுனால நம்ம அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. திருப்பூரில் நல்ல டாக்டர் பார்த்து, ஒரு அக்யூபஞ்சர் டாக்டரை பார்த்து அவரோட அட்வைஸில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைவலி குறைஞ்சிரும். தலைவலி மட்டும் இல்லை, உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் அப்படிங்கிறது டெஃபினட்டாக குறைஞ்சிரும். ஓரளவுக்கு இந்த இழப்பையும் நம்ம ஈடு செய்ய முடியும். ஸோ அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமானது. நிறைய பெயின் கில்லர் சாப்பிட வேணாம். ஸோ தவிர்க்க முடியாத நேரத்தில் இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் கோர்ஸில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே வலி குறைய ஆரம்பிக்கும். இடையில ஏதாவது தவிர்க்க முடியாத ஒரு வலி ஏற்பட்டால் மாத்திரையை பயன்படுத்துங்க. கூடுமான வரைக்கும் அதை வந்து பயன்படுத்துறதை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் வந்து அதிகப்படியான பெயின் கில்லர் மாத்திரைகள் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அறுவை சிகிச்சையில் வந்து கர்ப்பப்பையை அகற்றவே கூடாது அப்படின்ற விளக்கம் தொடர்ந்து வாரம் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிட்டே வராங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க வந்து இதை கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். என் பேர் தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சென்னையில இருந்தாங்க. சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 58 வயசு ஆகுது. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கம்மா. 58 வயசு ஆகுது. ஓகே, உங்க கேள்வி என்ன? சார், எனக்கு ஒரு 3-4 இயர்ஸா மூட்டு வலி அதிகமா இருந்தது. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சரியாகல. இப்போ எங்க வீட்டு பக்கத்துல கொஞ்சம் அக்குபஞ்சர் டாக்டர் கிட்ட தான் போனேன். போயிட்டு கொஞ்சம் முட்டி வலி எல்லாம் எனக்கு சரியா தான் ஆச்சு. சரி, ஒரு 2 months போயிட்டு நல்லா ஆயிடுச்சு. ஆனா வேற ஒரு எஃபெக்ட் மாதிரி எனக்கு வந்துச்சு. இந்த நரம்பு எல்லாம் ஏதோ இதுவாயிட்டு தலையில வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு இது வந்துட்டு ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் அவர்கிட்டே போய் சொன்னேன். அவரும் மறுபடியும் அதுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு பார்த்தாரு. அப்பயும் எனக்கு அது சரியாகலன்னு சரின்ட்டு அப்புறம் மறுபடியும் வேற நியூரோ டாக்டர் பார்த்து டேப்லெட் எடுத்தேன். அது எடுத்த பிறகு கொஞ்சம் படிப்படியா குறைஞ்சிச்சு. இப்ப இது சரியாயிடுச்சு. மறுபடியும் மூட்டு வலி அதிகமா இருக்குது எனக்கு. அதனால மறுபடியும் அக்குபஞ்சர் எடுத்துக்கலாமா வேணாமான்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. அதான் கேட்கலான்னு. ஓகே, அதாவது
அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டால் எந்த விதமான புதிய வலிகளும் தோன்றாது. இப்போ வந்து உங்களுக்கு முட்டி வலிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க, வலி குறைஞ்சிருச்சு. இப்போ பொதுவாகவே நம்ம உடம்புல வலிகள் அப்படிங்கிறது ஒரு ஆர்டரில் இருக்கும். ரொம்ப அதிகமான வலி நம்பர் 1, அடுத்த இடத்துல இருக்கிற வலி நம்பர் 2, நம்பர் 3 இந்த மாதிரி இருக்கும். நம்பர் 1 தான் நம்ம பிரெயின் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நமக்கு வலி இருக்கிறத உணர்த்திக்கிட்டு இருக்கோம். அந்த வலி குறைஞ்ச உடனே நம்பர் 2 நம்பர் 1 மாறிடும். சரி, இதுதான் நம்ம சிஸ்டமே தவிர அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் செய்துக்கிறதுனால புதிதாக ஒரு பாதிப்பு நிச்சயமாக ஏற்படாது. இதை நான் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டாவது, நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கு அக்யூபங்க்சரை விட ஒரு சிறப்பான சிகிச்சை முறையே உலகத்தில் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில். ஸோ இந்த 2 விஷயங்களை வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக நம்பலாம். பொதுவாக உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே எளிமையான சிகிச்சை, இந்த மாதிரி அக்யூபங்க்சர் மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எடுத்த உடனே ஒரு பெரிய சிகிச்சை, ஒரு சர்ஜரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அக்யூபங்க்சருக்கு வர்றவங்க தான் அதிகமாக இருக்காங்க இன்றைக்கி. பட் ஒரு சிறப்பாக இப்போ உங்களுக்கு முன்ன பேசின ஒரு வீவர் கூட சொன்னாங்க, கணவருக்கு 65 வயசு, அவருக்கு எந்த பலனும் எதுலேயும் கிடைக்காதுன்னே சொல்லிட்டாங்க, கால் மறுத்து போச்சு, குணமாக்க முடியாதுன்னு மற்ற டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. நான் காரைக்குடியில் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் செய்து அவருக்கு நல்லாயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பரவலாக மக்கள் வந்து அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டை செய்ய தொடங்கியிருக்காங்க. மருந்துகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து வெளிவர நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவான மனநிலையில் இந்த சிகிச்சையை எடுத்துக்குங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அக்யூபங்க்சர் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு ஒன்று இருந்தால் அது நிவாரணம் தான். நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும். கண்டிப்பா அக்குபஞ்சர் முறையை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற விளக்கம் வந்து டாக்டர் கொடுத்திருந்தாங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. பேர் சொல்லுங்க சார். நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். எங்க அப்பா பேர் தர்மன். சரிங்க. அவருக்கு ஐசைட் ப்ராப்ளம், குளுக்கோமா இருக்கு. ஓகே, என்ன வயசு அது சார் உங்களுக்கு? 72 வயசு. அவருக்கு 60 வயசுல இருந்து இருக்கு. 72 வயசுல இருந்து இருக்கு. சரிங்க. சாரி, 72 வயசுல இப்போ அவருக்கு அக்குபஞ்சர் மூலமா அது இது குளுக்கோமாவா சரி பண்ண முடியுமா அப்படின்றத கேட்கணும் டாக்டர் கிட்ட. சார், கிளுக்கோமா அப்படிங்கிறது வந்து அக்யூபங்க்சர்ல எந்த கண்டிஷன்ல இருக்கு? அதனுடைய 12 வருஷமா இருக்குன்னு சொல்றீங்க நீங்க? ஆமா சார், 95.5% வீக் ஆயிடுச்சு சார் அவருக்கு. ஓகே ஓகே. ஒரு லெஃப்ட் வந்து போயிட்டு சுத்தமா, ரைட் வந்து தான் இருக்கு. அதுக்கு 95.5% போயிட்டு ஒரு 5% தான் இருக்காரு அவரு. சரி. ஒரு ஷேடோ மாதிரி தான் இருக்கும், லைட்டா தான் தெரியும் அது கூட. விஷன் மட்டும் இல்லையா, வேற மாதிரி பெயின் ஏதாவது லாக்ரிமேஷன்? இல்ல சார், வெறும் மட்டும் சுத்தமா இல்ல சார் அவருக்கு. சார், ஒரு விஷன் மட்டும் இல்ல, இல்ல எதுவுமே கிடையாது. சரி, இல்ல சார். ஓகே ஓகே. சோ கிளுக்கோமா மட்டும் இருக்கா? ஷேடோவா தெரியும், ஒரு ஐல ஒண்ணுமே தெரியாது. ஓகே ஓகே. சோ இப்போ அவருக்கு வேற டயபெட்டிக், பிபி அந்த மாதிரி ஏதாவது? அதெல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு சார். இதெல்லாம் கண்ட்ரோல்ல இருக்காரு அவரு. அதான் மெடிகேஷன்ல இருக்காரு அப்படிதானே? மெடிகேஷன் இல்ல, அது டேப்லெட் வந்து எடுத்துட்டு இருக்காரே தவிர பட் எல்லாமே கண்ட்ரோல். இல்ல நான் கேக்குறது என்னன்னா, சுகர் பிபிக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரான்னு கேக்குறேன். ஆமா சார், சாப்பிடுறாரு. ஓகே. மருந்து சாப்பிட்டு கண்ட்ரோல்ல இருக்குது அப்படிங்கிறது ஆரோக்கியம் இல்லை, அதை நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஓகே ஓகே. பொதுவா சில பேஷண்ட் எங்கிட்ட கூட அப்படிதான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பெயின்காக வந்திருப்பாங்க. அப்புறம் நம்ம அவங்க கிட்ட இன்ட்ராகேட் பண்ணும்போது சொல்லுவாங்க வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவாங்க சுகர் பிபி எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு, நான் கரெக்டா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னுவாங்க. See, against medication அந்த லெவல்ஸை நீங்க நார்மலா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகேவா? ஸோ அதனால அது ஒன்று. ரெண்டாவது, அப்பாவுக்கு வந்து இந்த வயசுல வந்து சர்ஜரி நாட் அட்வைசபிள். சரி. அதனால அவங்க டாக்டர்ஸும் உங்களுக்கு அப்படிதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க ஆக்சுவலி சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. அட் எனி பாயிண்ட் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே. ஆப்டிக் நர்வ் அட்ராஃபி மாதிரி கண்டிஷன்ல கூட வந்து பலன் கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஷண்ட்டோட டாலரன்ஸு, அவங்களுக்கு இருக்க பாதிப்பினுடைய அளவை பொறுத்து அக்யூபங்க்சர்ல நிவாரணம் கிடைக்கும். பொதுவாக நான் என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற அட்வைஸ் ஆர் சஜஷன் என்ன அப்படின்னா, எவ்வளோ க்ரானிக் எயில்மெண்ட்டாக இருந்தாலும் 2 வீக்ஸ் வந்து பேசிக் அப்சர்வேஷன் பீரியட். ஒரு 2 வாரத்தில் அவங்களுக்கு ப்ரோக்ரஸ் இருந்தால் நான் ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ண சொல்வேன். சரிங்க. டிபெண்டிங் ஆன் தி எயில்மெண்ட், அந்த பேஷண்ட்டோடைய ப்ரோக்ரஸை பொறுத்து. அந்த மாதிரி அவருக்கு வந்து நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தாராளமாக ட்ரை பண்ணலாம்.
சரி. அதான் நான் இவரோட ஸ்டேஜ் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்காரு, பரவாயில்ல. இல்ல அதுக்காக தான் நானும் சொல்றேன், அவருக்கு வந்து சர்ஜரி மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் தேவையில்லை. இந்த மாதிரி எளிமையான ஒரு அக்யூபஞ்சர் மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்பாவுக்கு தாராளமா பண்ணலாம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. கண்டிப்பா அக்குபஞ்சர் முறையில வந்து தீர்வு இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. டாக்டர், இன்னைக்கு வந்து அக்குபஞ்சர் முறை குறித்த எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். வணக்கம். மீண்டும் நாளை டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.